மறுபிறவியை பற்றி தப்பாக பேசி மாணவர்களுக்கு மத்தியில் வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு. இவ்வளோ பிரச்சனையாக்கணுன்றது அவசியமா? இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் போய் என்னென்ன பேசுனாங்கிற வீடியோ முதல்ல எடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வழக்கு போடணும். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், நம்ம 2 சோறு ஆகி போச்சு. சைதாப்பேட்லையும் பேசியிருக்காரு, அசோக் பிள்ளைலையும் பேசியிருக்காரு. அதாவது இந்த மறுபிறவி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். இது எவ்வளோ பெரிய அபத்தமானது. உங்கள் அப்பா அம்மா ஏழையாக இருக்காங்களா, அது நீ போன ஜென்மத்தில் செய்த பாவம். உங்கள் அப்பா அம்மா பணக்காரனாக இருக்காங்களா, அது நீ செஞ்ச புண்ணியம். உங்கள் அப்பா அம்மா பெரிய பணக்காரங்களா இருக்காங்களா, நிறையா கோடி பணத்தை வாங்கிட்டு வெளிநாடு ஓடி சொல்லுங்களேன். இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டு வே ஆஃப் பண்ணிட்டு கணக்கெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ அபத்தமானதுங்க. பள்ளி பிள்ளைகள் சமத்துவமாக இருக்கணும்னு நம்ம யூனிஃபார்மை கொடுத்துருக்கு. எதுக்காக வேண்டி கொடுத்துருக்கு? பேசுறது மிகப்பெரிய சனாதானங்கள். வர்ணாசிரமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வர்ணாசிரமத்தில் இருக்குது. ஒருத்தன் மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தான்னா அவன் நாக்கு அப்படியே 2ஆக வெட்டணும்னு இருக்குது. மந்திரத்தை கேட்டான்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், அவனை கொலை வரைக்கும் செய்யலான்னு இருக்குது. அதை தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தார். ஸோ அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணிட்டு இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு வழக்கை வந்து திசை திருப்ப பார்க்குறக்காக இவர் ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு இது வந்திருக்கல. இருக்கிற எல்லா தலைவரோடையும் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நாளைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டா எனக்கு அவங்களுக்கு தொடர்புன்னு சொல்லுவீங்களா? சூர்யாவெல்லாம் எப்போ அவங்க போடுற வீடியோ எல்லாமே 18+ எல்லாம் இல்லை, எல்லாமே 18+ தான். வீடியோ கால்லேருந்து ஆல்வேஸ் 18+ தான். அது பாருங்கள் அவ்வளோ வியூஸ் போகுது. இப்போ இந்த வீடியோவே நம்ம கான்ட்ரவர்சியாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஏடி போட்டியா சில மணி நேரங்களில் 10 லட்சம் பேரை பார்க்க வைக்கலாம். அப்போ மைண்டு எதை பார்க்குதுன்னே தெரியல. ரீசெண்டாகவே பரம்பொருள் விஷ்ணு மகாவிஷ்ணுன்ற நேவு வந்து மீடியாக்கள்லேயும் யூடியூப்லேயும் ஃபுல்லாக அவர் பேர் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எதுன்னு பார்த்தம்போது அசோக் நகர் ஒரு பள்ளியில் வந்து மறுபிறவியை பற்றி தப்பாக சைதாப்பேட்டையிலே மறுபிறவியை பற்றி தப்பாக பேசி மாணவர்களுக்கு மத்தியில் வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு. இவ்வளோ பிரச்சனையாக்கணுன்றது அவசியமா? இல்லை, இது இவ்வளோ பிரச்சனையாக்க வேண்டியது அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் போய் என்னென்ன பேசுனாங்கிற வீடியோவை முதல்ல எடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வழக்கு போடணும். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், நம்ம 2 சோறு ஆகி போச்சு. சைதாப்பேட்லையும் பேசியிருக்காரு, அசோக் பிள்ளைலையும் பேசியிருக்காரு. அதாவது இந்த மறுபிறவி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். ஓகேவா? அதை நம்புறவர்களும் நிறையா பேர் இருக்காங்கல்ல. எல்லாத்தையும் நம்புறவங்க நம்பாதவங்க 2 பார்ட் இருப்பாங்க. ஆனால் நடுநிலைன்னு ஒன்று தானே இருக்க முடியும். பொய் உண்மை 2க்கும் நடுவில் தான் இருக்குது அந்த அந்த வழக்குடைய உண்மை. பொய்யும் சரியாக தான் தெரியும், மெய்யும் சரியாக தான் இருக்கும். நடுவில் இருக்கிறது தான் அந்த உயிர்மை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நான் வள்ளுவன். எவ்வளோ ஒரு ஜீனியஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட வள்ளுவன் அவன் எந்த இடத்துலையும் இந்த மறுபிறவி இதை பற்றிலாம் எந்த இடத்துலையும் அவர் சொல்லவே கிடையாது. ஆனால் சில தவறான திருக்குறளை இவங்க டியூன் பண்ணி மாடலில் மற்றவைங்கிறதுக்கு தனியான தப்பான விளக்கத்தை ஒரு கட்சித் தலைவர் சொல்லி கிளப்பி விட்டார் பாருங்க. அதெல்லாம் அந்த அர்த்தம்லாம் கிடையாது. இப்போ இவர் எங்கெல்லாம் பேசினாருங்கிறத முதல்ல பார்த்து அந்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். பிகாஸ் ஒரு மறுபிறவி நம்ம அடுத்த ஜென்மத்தில் கஷ்டப்படும். 9 கோள்கள் இருக்குது. சந்திராயன் வரையும் ராக்கெட் விட்டாச்சு. இன்னும் அப்போ இன்னொரு கோள் இருக்குது. நம்ம இன்னொரு பிறவி எங்கேயோ இருக்க போகிறோம், வாழ போகிறோம்னா அந்த கோளை கண்டுபிடிச்சிடலாம்ல. நம்மளை தர்மலாம் எண்ணெய் சட்டியில் போட்டு வரப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா. அப்போ அந்த கோளை கண்டுபிடிச்சிடலாமே. இந்த யூனிவர்சலில் எது தப்பிக்க முடியும்? சேட்டலைட்டுக்கு மிஞ்சி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மேப் போட்டு வர்றோம். எல்லாமே சேட்டலைட்டால் பண்ண முடியுதுல்ல. சிலாத்தில் மறுமைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்கு இந்த நெறிகள் சொல்லப்பட்டுச்சுன்னா, மனிதன் ரொம்ப அத்துமீறி நடந்துருவான், பயமுறுத்துறதுக்காக மறுபிறவியில் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இங்கே வந்து என்ன இது யோசிக்கப்படுதுன்னா, இப்போ ஒரு தனியார் கல்லூரி இல்லை ஒரு தனியார் பள்ளிகள்னால் அங்கே வந்து கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் தேவையில்லை. ஏன்னா அது வந்து தனியார் கல்லூரி. ஸோ அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து அதை அப்ரூவல் கொடுத்தாலே போதும். ஆனால் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லை அவர் ஒரு சாமியாராகவே இருக்கட்டும், அவர் வந்து பேசுவதற்கு அங்கே எப்படி அப்ரூவல் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் நிச்சயமாக அது நம்ம பார்க்கணும். அவர் எப்படி எல்லாம் உள்ளே வந்தாங்க, வேறு எதுவும் அத்துமீறல் செய்திருக்காங்கன்னு இப்போ பார்த்தாக்க நம்ம கிருஷ்ணகிரியில் ஒரு போலி NCC மாஸ்டர் ஒருத்தர் உள்ளே பூந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட வாழ்க்கையோட விளாண்டுருக்காரு. அவர் சூசைட் பண்ணிட்டார். இப்போ அவருடைய இன்னொரு அதே சேம் நாம் தமிழர் கட்சியில் இன்னொருத்தர் கைதாகிருக்கார் நேற்று அதே வழக்கில். முதல்ல இவங்கெல்லாம் எப்படி உள்ளே போனாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ நான் போய் ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக அதில் எந்த விதமான பிரதிபலனும் கிடையாது. அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் நான் போகிறேன். மாணவர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறோன்னா, அது ரொம்ப ஃபில்டராக பெற்றோராசிரியர் கழகத்தில் டிஸ்கஸ் பண்ணி, இப்போ பள்ளி மேலாண்மை குழுலாம் இருக்காங்க, அவங்களாம் டிஸ்கஸ் பண்ண பிறகு என்ன பேச போகிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல அங்கே சொல்லணும். இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி மோட்டிவேஷன் பேசுகிறது ப்ளஸ் சட்டத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ 17 வயசில் வந்து நீ சட்டம் தெரிஞ்சே ஆகணும்.
ஏன்னா இக்னரன்ஸ் ஆஃப் லாங்கிறதே அஃபென்ஸ் இந்த நாட்டில். ஸோ அதனால் அதை பற்றி சொல்லுவோம். வேறு எதுவும் சொல்ல மாட்டோம். எல்லா ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக கூட சொல்ல மாட்டோம். நாங்கள் பேசுகிறத ஆவணப்படுத்திடுவோம், வீடியோ வச்சுருக்கோம். ஏன்னா அது என்றைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. பள்ளிகள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி உள்ளே போனாங்கங்கிறதே பார்க்கணும். இல்லை, ஒரு லாயர் ஒரு சைக்காலஜிஸ்ட் போகும்போது அங்கே இருக்கிறது வேறு. ஆனால் இவர் வந்து ஒரு சாமியார், குறிப்பாக சொல்ல போனால் இவர் ஒரு சாமியார். பல மூட நம்பிக்கைகளை பேசிகிட்டு இருக்காரு. யூடியூப் சேனல் வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்காரு. நிறைய இவர் ஸ்டாண்டப் காமெடி இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து ஸ்கூலில் பெர்மிஷன் கொடுத்தது தானே இப்போ பெரிய இஷ்யூவாக இருக்குது. அவங்க ஹெட் மாஸ்டர் கேட்டால் எனக்கு தெரியாதுன்ற ஒரு இது சொல்கிறாங்க, பள்ளி மேலாண்மை கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. இதெல்லாம் தெரியாமல் எப்படி அந்த ஸ்கூலில் நடந்திருக்கும் அப்படின்றதுல அதுதான் அவ்வளோ லெத்தார்ச்சிக்காக ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை தான் எடுக்கணும். நீங்கள் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? அதுக்கு முன்னாடி அந்த ஹெச்எம்முடைய ரூமில் வச்சு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போயே இவர் அறவே மதிக்கலை யாரையுமே. இவர் மனுஷனாகவே யாரையும் மதிக்கலை. அந்த சின்ன பிள்ளைங்களை போய் கண்ணமூடியை சொல்லிட்டு பாவம் அதுங்களாம் மாதிரி எமோஷனல் ஆகுது. இது வந்து அவர் சைதாப்பேட்டையில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் வந்து பேசியிருக்காரு. அது வந்து அந்த ஸ்கூலில் நடந்தது வந்து எந்த கான்ட்ரவர்சிக்கும் உட்படலை. ஆனால் அவர் வந்து நீங்கள் முன்ஜென்மத்தில் பண்ண தப்பு தான், பாவம் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஊனமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு வார்த்தைகளை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி சொல்கிறாரு. அப்பையும் ஒரே ஒரு வாத்தியார் தான் வந்து அதை வந்து சண்டை போடுறாரு இப்படிலாம் சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிருக்குல்ல. அந்த ஆசிரியர் கண்ணு தெரியாது. ஆமாம், கண்ணு தெரியாது, அவர் பிளைண்டு. இப்போ இது எவ்வளோ பெரிய அபத்தமானது. உங்கள் அப்பா அம்மா ஏழையாக இருக்காங்களா, அது நீ போன ஜென்மத்தில் செய்த பாவம். உங்கள் அப்பா அம்மா பணக்காரனாக இருக்காங்களா, அது நீ செஞ்ச புண்ணியம். உங்கள் அப்பா அம்மா பெரிய பணக்காரங்களா இருக்காங்களா, நிறையா கோடி பணத்தை வாங்கிட்டு வெளிநாடு ஓடி சொல்லுங்களேன். அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டு வே ஆஃப் பண்ணிட்டு கணக்கெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ அபத்தமானதுங்க. பள்ளி பிள்ளைகள் சமத்துவமாக இருக்கணும்னு நம்ம யூனிஃபார்மை கொடுத்துருக்கு. எதுக்காக வேண்டி கொடுத்தது? யூனிஃபார்ம். யார் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நீ பணக்கார விட்டு பிள்ளையாக இருப்பீங்க, நீங்கள் ஜிகின்னு பட்டில் சட்டை போட்டு வருவீங்க. நான் ஏழையாக இருப்பேன், கிழிஞ்ச சட்டையை போட்டிருப்பேன். சட்டை இருக்காது எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. நீ எப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரே யூனிஃபார்ம் இதே கலரில் தான் இருக்கும். நிறம் கண்டுபிடிக்கக்கூடாது. உன் நிறத்தால் நீ தாழ்த்தப்பட்டவனுங்கிறது தான் சனாதனம். அதை தாங்க அவர் பேசிகிட்டு இருக்கார் உட்காந்து. அவர் பேசுனது வந்து மறுஜென்மம் அது பேசினார் ஒழிஞ்சாருன்னா கூட நான் விஷயம். அவர் பேசுனது மிகப்பெரிய சனாதனங்க. வர்ணாசிரமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கார் அவர். இதெல்லாம் வர்ணாசிரமத்தில் இருக்குது. ஒருத்தன் மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தான்னா அவன் நாக்கு அப்படியே ரெண்டாக வெட்டணும்னு இருக்கு. மந்திரத்தை கேட்டான்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், அவனை கொலை வரைக்கும் செய்யலான்னு இருக்கு. அதை தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. இதை பற்றி சொல்லணும் பிள்ளைங்கள்ட்டேன்னு சொல்கிறாரு. இது பியூர் ஆர்எஸ்எஸோடைய கோட்பாடு அவர் பேசுகிறது. இல்லை, எனக்கு என்ன ஒரு இதுனா அவருக்கும் நிறையா பேர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவர் மகான்னு சொல்கிறாங்க, ஒரு குருன்னு சொல்கிறாங்க. அவனை சொல்கிறேன் கேட்டேங்க. இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இந்த வெங்காயம்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா நித்யானந்தாவுக்கு பிறகு தான் ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி அரசியல் பேசுவாங்க. நம்ம போய் ஸ்கூலில் போய் மோட்டிவேஷனில் சட்டத்தை சொல்கிறோம். ஏன்னா மாணவர்களுக்கு சமூக பாதுகாப்பு வேணும், என்னென்ன பிரச்சனை இருக்குது உனக்குங்கிறதுக்காண்டி பேசுகிறோம். அதில் யாராவது பாதிக்கப்பட்டவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணால் கூட நம்ம அவங்களுக்கு லீகல் கைட் பண்ணலான்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நித்யானந்தா தான் மைக்கெல்லாம் போட்டுட்டு பின்னாடி சிஜிஎல்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக ஃபோட்டோஷாப்லேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி சிஜிஎல்லாம் பண்ணி பயங்கர புஷ்ஷுன்னு அப்படியே காற்று போவோம் அவருக்கு. அது பக்காவான ஒரு அம்பக்காலை. நித்யானந்தா தான் பல புத்தகங்களை படிச்சுட்டு பேச ஆரம்பித்தார். நித்யானந்தா வந்து பியூர் இந்துயிசம் பேசுவார். நான் மறுக்கவே இல்லை. நான் நித்யானந்தாவோட ஸ்பீச்சு அவர் மேலே தனிப்பட்ட வெறுப்புகள் வழக்குகள் எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நித்யானந்தா வந்து அவர் பேசின விதமே வேறு, அவர் சொன்ன விதம் வேறு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு பேச்சுக்களில். அது பழைய புத்தகங்கள், நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு அப்படியே அதை டியூன் பண்ணி அந்த ஒரு மிஸ்மரிசம் மாதிரி பேசுகிறது. ஒரு மகாவிஷ்ணு சேம் டிட்டோ தான். அவரோட ஃபாலோயர் தான் இவராகவும் இருக்க முடியும். அது மிஸ்மரிசம் மாதிரி பண்ணுறது. அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டு அப்படியே இந்த மாதிரி எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. பாவம் அதுங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணுறாரு வச்சு எதாவது பேச வச்சு. இப்போ நித்யானந்தாவும் அதான் பண்ணார். எல்லோரும் பறக்கலான்னு ஒரு வாட்டி சொன்னார்ல. இது எவ்வளோ பெரிய அறிவுக்கு உகந்தாத ஒரு விஷயம். யார் நம்ம ரஞ்சிதா அம்மாவும் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த வீடியோலாம் இருக்குது பாருங்கள். எப்படி பறக்க முடியும்? அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறது, அதுவே ஃபெயிலியர் ஆகிடுது. மனுஷன் எப்படி பறக்க முடியும்? நம்ம பேர்டு கிடையாது. நம்மளால் நீரில் சுவாசிக்க முடியாது, இதே மாதிரி ஒரு சாமியார் ஒரு வேலை பார்த்து காலை கை எல்லாத்தையும் செயினில் கட்டிட்டு தடியில் குதிச்சான். என்னால் இருக்க முடியும் அப்படின்னு. கூட இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு கையை அவுத்துட்டு அது குதி, முடியலன்னா நீந்திடலான்னு குதித்து செத்து தான் போனார். இதெல்லாம் எவ்வளோ அறிவுக்கு உகந்தாத விஷயங்கள் இதெல்லாம் பேசுகிறது. இது வந்து ஒரு மதத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுறது. நீங்கள் அந்த மதத்தை வளர்க்கலை. அந்த மத நூல்களையும் அந்த மதத்தை சார்ந்தவர்களையும் ரொம்ப டேமேஜ் பண்ணுறது, அவங்கள அவமானப்படுத்துறது தான் இது மாதிரி போய் பரப்புரை பண்ணுறதெல்லாம். பரப்புரை பண்ணுங்கள், ஸ்டேஜ் போட்டு பண்ணுங்கள்,
உங்களோட யூடியூப்பில் நீங்கள் பேசுங்க. ஸ்டேஜ் போட்டு பண்ணாலுமே ஊனமுற்றவராக பிறந்தது வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு சொல்கிறது அஃபென்ஸ். அது ஒரு 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 சாரரை நீங்கள் வந்து அது வந்து பல பேர்கள் அழைக்கப்பட்டாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க நொண்டி, நுடம், குருடு, இது எல்லாத்தையும் மாற்றி ஒரே பேராக வைத்தவர் கலைஞர் கருணாநிதி. மாற்றுத்திறனாளிகள்னு வைத்தார், மாற்றுத்திறனாளி இருக்கை வைத்தார், மாற்றத்தில் வைக்கிற எக்ஸலேட்டர் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு திருநங்கையெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பல பேர்கள் அழைப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டாம், அதில் அழிஞ்சு போச்சு. திருநங்கை, திரு நம்பின்னு அழைக்க வைத்தவர் கலைஞர் கருணாநிதி. அப்போ ஒரு பேரில் கூட இவ்வளோ கவனமாக இருக்கணும்னு நினச்சிருக்காரு பாருங்கள். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ முன்னேறி ஜாதி, மூடநம்பிக்கை, பகுத்தறிவு இதெல்லாமே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, மூட பழக்க வழக்கம் என்பது வேறு. இறை நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கலாம், தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் தவறுன்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு ஃபெய்த், எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. எல்லாமே இங்கே நம்பிக்கையில் தானே வாழ்கிறோம். இன்னைக்கு இந்த நாள் இருக்குது, இந்த நாள் நம்ம மரணிக்க மாட்டோம், இந்த நாள் நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ற நம்பிக்கையில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம இறந்துட போகிறோம். ஏதோ ஒன்று நடக்குது, காரில் போகிறோம், நம்பிக்கை தான். பிரேக் அடித்தா நிற்கும், டயரில் காற்று வெடிச்சிடாது, எதிர்த்தாப்பில் போகிற லாரி நம்ம போகும், இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. அதை தான் நீங்கள் போதிக்கணும். குழந்தைகள்கிட்ட தன்னம்பிக்கையை போதிக்கணும். அந்த நம்பிக்கை யார் மீது வைக்கிறத பற்றி இங்கே ஒரு தப்பு கிடையாது. கொஞ்சம் காலம் வரையும் நம்ம அப்பா அம்மா மேலே வைக்கிறோம், அப்புறம் நம்ம தொழில் மேலே வைக்கிறோம். ரொம்ப மிதமிஞ்சிய பணக்காரனுக்கும் இங்கே கடவுள் தேவைப்படாது, அடிமட்ட பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்களும் இங்கே கடவுள் தேவைப்படாது. மிதமிஞ்சிய பணக்காரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பாடு கிடைச்சா சாப்பிட போகிறாங்க, சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்லை. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், இது தீபாவளி, இது பொங்கல், இது பண்டிகை வருது, நம்ம செய்யணும், அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கு சீர் செய்யணும், எந்த கவலையும் ஒரே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மேன். அவங்க ரொம்ப பணக்காரவங்களும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மேன் தான். அவங்களுக்கு எல்லாமே உடனே வாங்கிட முடியும். நம்ம போன்ற மிடில் கிளாஸ் தான் என்ன செய்கிறது, எல்லாமே நம்மளால் நடந்து விட்டது, என்னால் நடந்து விட்டதுங்கிற பயம் எனக்கு அதிகம். அதோட்டு சாமியை நம்புகிறோம், கடவுள் நம்புகிறோம். சரி, நமக்கு ரைட், எல்லாம் படுகிறது ரைட், எல்லாம் பார்த்துப்போம், தூங்குங்க எல்லாம் அப்படின்ட்டு தூங்குகிறோம். நமக்கு இருக்க கடன், இஎம்ஐ பிரச்சனை, இது எல்லாத்தையும் யார் மேலே போட்டு பார்க்குறோம். சரி, கடவுள் இருக்கா, பார்த்துக்கலாம். எதிர்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட, அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தார். ஸோ அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணிட்டு இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு இவரை வேறு ஏதோ காரணத்துக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணல, ஏதோ வேறு வழக்கை வந்து திசை திருப்ப பார்க்குறக்காக இவரை ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வந்திருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இங்கே பாருங்கள், இது உங்களை என்ன சொல்கிறது, ஃபோட்டோ வந்து இப்போ ஒருத்தர் எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண கலாச்சாரம் போயிட்டு, அதுக்கு முன்னே அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் அவங்களுக்குன்னு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அவங்க மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் அட்ரஸுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிடுவாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு தொகை உண்டு, கட்சிக்கு வளர்ச்சி நிதி கட்டணும், அப்போ தான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, செல்ஃபோன் மாயமாயிட்டு எல்லார்ட்டையும் கேமரா இருக்குங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? அமைச்சர் வர்றாருன்னா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா சிவகுமார் அடிக்கிற சிவகுமார் தட்டியாக விட முடியும்? செல்ஃபோனை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், எடுத்துக்கப்பா, ஏன்னா அமைச்சர் எல்லாருக்குமான மனிதர் இல்லை. நீங்கள் வந்து ஜனநாயக நாடு இது, நான் உனக்கு ஃபோட்டோ கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீ யார், உனக்கு என்ன குற்றப்பின்னணி இருக்கான்னு கேட்பீங்களா? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது தாங்க. ஏங்க, நான் இருக்கிற எல்லா தலைவரோடையும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நாளைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டா எனக்கு அவங்களுக்கு தொடர்புன்னு சொல்லுவீங்களா? பதில் சொல்லுங்கள். இதுக்கு எல்லா நடிகரோட எடுத்திருக்கேன், நீதிபதிகளோட எடுத்திருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டா அந்த நீதிபதி எனக்கு உடந்தையாக இருந்தாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அறிவு உகந்தலையில் அதெல்லாம் சும்மா எதிர்கட்சி இந்த நேரத்தில் இந்த மகாவிஷ்ணுவை ஆதரித்து பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க இந்த சொசைட்டியில். எப்படி இப்போ ஆதரித்து பேச முடியும்? ஒரு பிளைண்டு ஆசிரியர் அவர் எழுந்து இது இப்படி பேசக்கூடாதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள சண்டை போடுறாரு அவர்கிட்ட. இவர் எப்படிங்க ஆன்மீக செம்மலாக இருக்க முடியும்? ஆன்மீகங்கிறது வந்து சண்டை எல்லாம் கிடையாது, ரொம்ப அமைதி மார்க்கமாக போகிறது தான் ஆன்மீகம். எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம அமைதி அன்பை போதிக்கிறது பேர் தான் மதம். எந்த புக்கும் வந்து இங்கே ரைவலை கிளப்பி விடவே இல்லை, சண்டையை கிளப்பி விடவே இல்லை. இவர் போனது பள்ளியோடம். கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக வள்ளுவ பெருந்தகை. இந்த 1330 குறளில் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு இந்த திருக்குறளில் இருக்குது. ஒரே ஒரு துணைக்கால் இல்லை. நீ படிச்சினா உனக்கு எவன் ஹெல்ப்பும் வேண்டான்னு சொல்கிறார் வள்ளுவன். வள்ளுவ பெருமானார், நீ படிச்சிடற, அவனுக்கு எவன் ஹெல்ப் வேண்டாம், நீ வாழ்ந்துக்கலாம் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் போய் இப்போ தான் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ளார சேர்க்குறோம். மூட பழக்க வழக்கத்தை கொண்டு போய் சொல்லிக் கொடுத்தா இப்படி நீ மறுபிறவி மறுஜென்மம், அந்த பிள்ளைங்கள்லாம் கண்ணு மூடிக்கிட்டு உங்கள் இதை கொண்டு வாங்க, உயிரை கொண்டு வந்து பாருங்கள், சோலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சு ஒரு மாதிரி எஜிடேட் ஆகுதுங்க. சின்ன பிள்ளைங்க தானே, அதுக்கு என்ன தெரியும்? அது ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் வேறு. அது நீங்கள் போய் இப்படி கொண்ட இதே ஆண்கள் பள்ளிக்கூடம் எவனோ ஒரு தண்டை வச்சுருப்பான்.
எப்படி நான் யாரோ ஒரு ஹேண்டிகேப்ட் இருந்தால் கண்டிப்பாக தண்டை வச்சுருப்பாங்க, எப்படி அது மாதிரி பேச போச்சுன்னு. அவரை கேள்வியே கேட்க முடியல. கதவை திறந்து விட்றாங்க, அவருக்கு பிஜிஎம் போடுறாங்க, பிள்ளைங்கள்லாம் இது பண்ண சல்யூட் அடிக்கிறேன்னு இது ஆர்மிலேருந்து வந்து ஒரு மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ இது முழுசாக விசாரிக்கப்பட வேண்டும். இல்லை இங்கே வந்து மகாவிஷ்ணு அந்த பேசின வார்த்தை மட்டும்தான் தப்பு. அவர் அந்த ஊனம் இல்லை அந்த வார்த்தை சொன்னது மட்டும்தான் தப்பு. மித்தபடி அவர் சொன்னது எல்லா இதுவுமே வந்து இந்துவோட இது இந்து மதத்தில் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுவும் ஒரு இது தானே. ஏன்னா இப்போ எல்லா மதத்துக்கும் ஒரு இது இருக்குது. கிறிஸ்தவ மதம் சொல்கிறபடி அவங்களோட போதனைகளுக்கும் ஒரு இது இருக்குது, முஸ்லீம் அவங்க சொல்கிற போதனைகளும் இருக்குது, இந்து மதத்தில் இப்படியான ஒரு கருத்துக்கும் இருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த இதை எப்படி அது போய் கேந்திர வித்யாலயாவில் ஒரு பாடம் நடத்தணும், அரசு பள்ளிகளுக்கு பாடம் நடத்தக்கூடாது. அவங்களுக்குன்னு ஸ்கூல் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை மையப்படுத்தி லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு அங்கே போய் அவர் இந்த பாடத்தை நடத்தட்டும். இங்கே வந்து நடத்தக்கூடாது. இது அரசு பள்ளி, பொதுவானது. முஸ்லீம் இருப்பாங்க, இந்து இருப்பாங்க, கிறிஸ்டியன் இருப்பாங்க, பௌத்தம் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க, எல்லா ஜாதி பிள்ளைகளும் இருக்கும். அந்த சமத்துவத்தை தான் நீங்கள் போதிக்கணும். சாதி இல்லைன்னு சொல்லணும். சாதிகள் இல்லையே அடி பாப்பா, பாரதியார் சொன்னது. சாதி இல்லைடா எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி. இத்தனைக்கும் பாரதியார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவர் கிடையாது. பாரதியாரே ஒரு பார்ப்பனர் தான். ஆனால் அவர் ஜாதி இல்லைன்னு சாதியை பற்றி பேசினார், பெண்ணிய விடுதலையை பற்றி பேசினார், கைம்பெண் மறுமணம் பண்ணணும்னு பேசினார். அதுதாங்க பேச்சு. அதுதான் அந்த பாரதியாராவது கொண்டாடுறாங்களா பார்த்தீங்களா? பாரதியார் நம்ம தான் ஆஃபீஸில் மாட்டி வச்சுருக்கோம், அவங்க கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அவர் சனாதனத்துக்கு எதிரானவர். நீங்கள் போய் சனாதனத்தை போதிக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் கூட அந்த சனாதனத்தை ஸ்ட்ரக் பண்ணி வெளியே எடுக்கணும். நீங்கள் போய் பள்ளிக்கூடத்துக்குள்ளே எப்படி போனீங்க என்னங்கிறதுல விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஈவன் இப்போ அவருக்கு மேலே போடப்படும் வழக்குகளை பார்த்தா ஈவன் குண்டாஸே போடலாம். 4-5 இடத்துல எஃப்ஐஆர் ஆகிட்டு குண்டாஸே போடலாம் அவர் மேலே. வழக்கு அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பை சேர்ந்த, ஏன்னா அப்போ அவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்னு சொல்லலை. ஓகே, அவர் பேசும் கருத்து ஆர்எஸ்எஸ். ஆனால் தமிழிசை வந்து அவங்க ஆர்எஸ்எஸ்ன்னு அவரை சொல்லக்கூடாது, ஆர்எஸ்எஸ் அந்த இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் 2 பேரும் பேசுவது ஒன்றாக இருக்கிறது. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஒரு விஷயத்தை வந்து கம்பேரிட்டிவ் பண்ணுறோம். மற்றபடி அவங்க இயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம அவங்களோட 2 பேரோட சித்தாந்தமும் ஒன்றா இருக்குது. மறுபிறவி இதெல்லாம் நம்ப வைக்கிறது, போன பிறவி இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சயின்ஸ் பூர்வமாகவே இது நிரூபிக்கப்படாத ஒன்றை எப்படி ஏற்றுக்கிறது? நம்ம இதை ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு கலெக்டர் வருவாங்க, இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க. அது ஒரு முக்கிய நடிகர்கள், ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலுக்கு போன நடிகர்கள்லாம் வர மாட்டாங்க. இல்லை வருவாங்க, நடிகர்கள்லாம் கிடையாது. எந்த ஸ்கூலில் வந்தாங்க? இல்லை நடிகர்கள் காலேஜில் வரும். இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நடிகருக்கு என்னங்க பள்ளிக்கூடத்தில் வேலை? இல்லை அதை தான் அந்த கொஸ்டினை தான் நான் கேட்க. பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை? உனக்கு அங்கே என்ன வேலை? நடிப்பால் அந்த பையன் மறுபடியும் போய் பாலாபிஷேகம் பண்ண சொல்கிறீங்களா ரோகிணி தியேட்டர் வாசலில்? லாரி மேலே ஏறி ஆடி சாக சொல்கிறீங்களா கீழே விழுந்து? உனக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை? பள்ளிக்கூடங்கிறது பெரிய தெய்வமான இடம், கோயிலை விட புனிதமான இடம் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடங்கிறது நம்ம கற்றுக்கிற இடம், லைப்ரரி. அது பல மாணவர்களை உருவாக்குற இடம். பல சிற்பிகள் இருந்து பல பேர் உருவாகி வந்திருக்கோம். அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து உருவான ஒரு பெரியவனை அழைச்சாந்து காமிங்க. இங்கே படித்த ஒரு இவர் கலெக்டர் ஆகிட்டார், இங்கே படித்த ஒரு மருத்துவர் ஆகிட்டார், இங்கே படித்த ஒரு டாக்டர் ஆகிட்டார், இங்கே படித்த ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிட்டார், இங்கே படித்த ஒரு நாசாவில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி கொண்டாந்து ஆளுகளை காமிச்சா தானங்க ஒரு மோட்டிவேட் ஆகும், ஒரு ஐடியாலஜி வரும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் படித்ததே அரசாங்க பள்ளிக்கூடம் தான் கடைசி வரையும். அப்போ அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 11th 12th அப்போ வந்து ஒரு கேட்ரிங் இன்ஸ்டியூட், அப்போ தான் சமையல் கலைக்கு தனியாக பயிற்சி பள்ளிகள் தொடங்கப்பட்ட காலம் அது 2000களில். அவங்க வந்து ஈவினிங் வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்னே தெரியல. உள்ளே வந்து ஒரு கேம்ப் போட்டாங்க. அவங்க கேம்ப் போட்டு படிச்சிங்கன்னா கப்பலில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில். லட்சம்னாலே தெரியாது நமக்கு. 10 ரூபா இருந்தால் போதும் 4 புரோட்டா சாப்பிட்றதுக்கு. லட்சம்னா நமக்கு பெருசு இல்லை. அப்போ நான் எனக்கு சமையல் கலை ஆகிடும், இந்த காலேஜில் சேர்ந்துடணும் அப்படின்னு அதில் சேர்ந்து நிறைய பேர் நல்லாவும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ நமக்கு வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியாத, கலங்கரை விளக்கம் எங்கே இருக்குன்னு தெரியாத வயசு தான் அந்த 11வது 12வதுலாம். அந்த 12வது பிறகு தான் நீ டிசைட் பண்ணணும் நம்ம வாழ்க்கை டர்ன் பண்ணுறது. ஸோ அப்போ கூட பாருங்கள், நான் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். ஆனால் ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுதி டாக்டருக்கு எம்பிபிஎஸ் போகிறேன்னா கூட போயிட்டு இருக்கலாம். நான் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அப்புறம் தான் தெரியும் சயின்ஸு இருந்தால் தான் மருத்துவத்துறைக்கு போகலாங்கிறது இப்போ தான் தெரியும், வெளியில் வந்த பிறகு. நான் ஹிஸ்ட்ரி எடுத்தேன், என்ன கணக்கு கொஞ்சம் வீக்காக இருந்து ஹிஸ்ட்ரி எடுத்தேன். ஹிஸ்ட்ரி எடுத்து லாயர் ஆகிட்டேன்னு வச்சுங்க, அது ட்ராக் தான் சேனல் ஆகிட்டு. இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் தான் நானே இருந்தேன்.
அப்போ அந்த வயசில் இருக்க பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? கற்றுக் கொடுக்கணும்ல, அதை போய் சொல்லிக் கொடுக்கணும்ல. அப்போ நீங்கள் போயிட்டு மோட்டிவேட் பண்ணி மறுபிறவி இருக்குது, மறுமை இருக்குது, போன பிறவி பாவம்னா அது ரொம்ப தப்பாகிடும். ஏன்னா ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க, பேட் டச் குட் டச்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் அதுவே தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. சேஃப்டி டச், நான் சேஃப்டி டச். பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல். ஏன்னா அந்த பெண் பிள்ளைகளை இங்கே தொட்டுட்டாங்க, பேட் டச் பண்ணிட்டாங்கன்னா ஒரே பேட் கேர்ள்னு சொன்னால் அந்த குழந்தை மனசு வந்து டிப்ரெட்டிவ் ஆகும். நமக்கு கெட்ட பொண்ணு ஆகிட்டோமா, டர்ட்டி ஐட்டமோன்னு தப்பான முடிவு, அது ஏதாவது சூசைட் இது மாதிரி எடுத்துருங்க. பாதுகாப்பான தொடுதல் மிஸ், இவர் என்னை பாதுகாப்பான தொடுதல் தொடலை அப்படின்னு போய் சொல்லட்டும். மிஸ் இவர் பாதுகாப்பற்ற தொடுதல் செய்கிறார் மிஸ் அப்படின்னு போய் சொல்லட்டும். பேட்டுங்கிற வார்த்தை தப்பு, பேட் டச் குட்டச்சின்னு சொல்லக்கூடாது. பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் குரோத் ஆகிற இந்த பசுமரத்து ஆணின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நடந்ததெல்லாம் மறக்காமல் இருக்குது பாருங்கள், பசுமரத்து ஆணி. அதில் நீங்கள் தவறான விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அப்படியே இன்ஜெக்ட் ஆகிடும். எவ்வளோ பெரிய குழப்பம் வந்துடும் தெரியுமா அந்த பிள்ளைங்களுக்கு. முதல்ல மகாவிஷ்ணு அவர் நல்லவர் இல்லையாமே, இப்படி சொல்லிட்டாரு, எல்லாமே டேமேஜ் ஆகி டோட்டல் கொலாப்ஸ். நீங்கள் எதுக்காகண்டி உள்ளே போனீங்களோ நல்ல வேலை இப்படி பேசுனது, ஏன்னா அதோடு தான் ட்ரிகர் ஆகி அவர் கைது வரைக்கும் ஆகியிருக்காரு. ரீசெண்டாகவே இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஜிபி முத்தா இருக்கட்டும், திருச்சி சூர்யா, இவங்களாம் அந்த 18+ கண்டென்ட் பேசுகிறோம். அதுக்கப்புறம் இந்த சேலம் மணி, இது மாதிரி நிறையா பேர் வந்து ஸ்கூலுக்கோ காலேஜோ, அதுவும் பெண்கள் காலேஜுக்கு, பெண்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு அவார்டு, அவங்க முன்னாடி எல்லாருக்கும் இவருக்கு அவார்டு கொடுக்குறதும், இல்லைனா ஒரு ஸ்பெஷல் மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்குறதுக்கும் கூப்பிட்றாங்களே, இது எவ்வளோ சமூக சீர்கேடாக மாறி? அவங்க தான் சீர்கேடு வந்து முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப் போய்ங்க. சினிமா நடிக்கிற உள்ளே போகக்கூடாதுங்கிறேன், நீ யார் உள்ளே போகிறதுக்கு? இவெல்லாம் எப்படி போகிறது? இதெல்லாம் யார் இவங்கெல்லாம்? அப்போ உங்களுக்கு அந்த மாணவர்கள் மைண்டில் என்ன தோணும்? நம்ம இன்ஸ்டாவில் 4 வீடியோ போட்டோம்னா நம்மளும் பெரிய ஆள் ஆகிடலாம். ட்ரெயினில் போடுறான், ட்ரெயின் வருதுங்க, அப்படி ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயினுக்கு என்ன தெரியும்? இரும்பு சவுட்டு முடிஞ்சு போச்சு. ரயிலில் அப்படி சாஞ்சிட்டு வீடியோ போடுறான், ஒரு போஸ்ட் அடித்து அப்படியே உருள்றான். பார்க்குறோம்ல, 2 வீலரில் சாகசம் பண்ணுறவனெல்லாம். இப்போ சில பேர் கேட்பாங்க, சில விஞ்ஞானியெல்லாம் இருக்காங்க நம்ம நாட்டில், சில அரசியல் தலைவர்கள், பைக் ஓட்டுறோன்னே அவனையும் இவனையும் கைது பண்ணி உள்ளே போடுறாங்க அப்படிம்பாங்க. நீ தவறான எக்ஸாம்பிள் செய்கிற, மற்றவன் கெட்டு போயிடுவான், அதுக்காக வேண்டி தான் உன்னை பிடிச்சி உள்ளே போடுறது. நீங்கள் போயிட்டு ஜிபி முத்து போயிட்டு அவர் என்ன சாதனை படைத்தார்? ஆனால் நம்ம நாட்டில் ஒரு விஷயங்க, நீங்கள் நல்லதை என்ன தான் பேசினாலும் இங்கே திரும்பி பார்க்க ஆள் இல்லைங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் நெகட்டிவாக ஏதாவது பேசி பாருங்கள், சல்லுன்னு போயிடும். இப்போ இந்த வீடியோவே நம்ம கான்ட்ரவர்சியாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஏட்டி போட்டியா சில மணி நேரங்களில் பல லட்சம் பேரை பார்க்க வைக்கலாம். அப்போ மைண்டு எதை பார்க்குதுன்னே தெரில. சூர்யாவெல்லாம் எப்போ அவங்க போடுற வீடியோ எல்லாமே 18+ எல்லாம் இல்லை, எல்லாமே 18+ தான். வீடியோ கால்லேருந்து ஆல்வேஸ் 18+ தான். அது பாருங்கள் அவ்வளோ வியூஸ் போகுது. திருச்சியில் ஒரு பொண்ணு, ஒரு லேடி ஒருத்தவங்க சாதனான்னு, அவங்களாம் ஒரு யூடியூப் சேனலுக்கு பல ஆயிரங்கள் கொடுத்தா தான் பேட்டி தர்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க போகுது? இது எங்கே போய் நிற்கிறது சமுதாயம்? இவங்களை அழைச்சிக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் வச்சு விழா எடுக்கிறாங்க. அப்புறம் காவடி தூக்குறதுன்னா இவங்களை எல்லாமே கொண்டு வச்சு எடுக்கணும். அவ்வளோ சான்றோர் இருக்காங்க, எவ்வளோ படித்தவங்க இருக்காங்க, அவங்கள கொண்டு வச்சு பேச வைக்கணும். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மதுரையில், அது புக் ஃபேர்வெல் பற்றி உங்களுக்கு தெரியும், ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் ஒருத்தவங்க வந்து ஒரு எழுத்தாளர் வந்து பேசுவாங்க. அந்த புத்தகத்தை, அது பெரிய உலகம் புக் இண்டஸ்ட்ரி, போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் நீங்கள் அசல்ட்டாக பார்க்கலாங்க, எளிமையாக வந்து புக் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்க்குறச்ச ராமர், விஜய் டிவி புகழ் ராமர், அவர் வந்து ஒரு ஆள் பேச வர்றார். அவர் சாதாரண நிலையிலேருந்து உயர்ந்து வந்திருக்கார். நம்ம அவரோட உயர்வு ரொம்ப வரவேற்க வேண்டியது. எல்லா மனிதனும் இங்கே வாழணும், பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் மெனக்கிறோம். பட் ஒரு புக் ஃபேர்வெலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, அந்த பர்சனாலிட்டி இருக்குது. நமக்கு அந்த எஜுகேஷனை பற்றி தெரியணும், அந்த ரைட்டரை பற்றி தெரியணும், அந்த அந்த அது அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியணும். சாதாரண விஷயம் கிடையாது புக் ஃபேர்வெல் போகிறது. அங்கே வந்தவங்க எல்லாமே போயட், எல்லாருமே எழுத்தாளர்கள், அப்படி தான் வருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஒரு லோஃபர் ப்ரோக்ராமை பண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க, அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்களேன்னு. ஏன்னா அவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு அங்கே ஒரு கூட்டம் கூடும் தானே அதை பண்ணுறாங்க. புத்தகம் வந்து கூடி விற்கிற வியாபாரம் கிடையாது, இல்லை லேகியம் விற்கிறதா? ஃபஸ்ட் சந்தையில் லேகியம் விற்கிறதான்னு கேட்குறேன். கூட்டம் கூட்டுறதுக்கு புத்தகங்கிறது அவங்கவுங்க என்னென்ன புத்தகம் வாங்கணுங்கிறது டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா புக் ஃபேர்வலுக்கும் போகிறவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே இல்லை, அடுத்த புத்தகத்தில் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அங்கே போய் ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய பொக்கிஷம் அங்கே. அதில் போய் இவர் என்ன மார்க்கெட் பண்ண போகிறாரு? மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயமா என்னது புக் ஃபேர்வெல்? அவர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஒட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அவரை எதுவுமே தப்பாக சொல்லலை.
பட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது? நாட்டில் எழுத்தாளர்களுக்கா பஞ்சம்? எவ்வளோ எழுத்தாளர் இருக்காங்க, எவ்வளோ பேர் முகம் தெரியாத எழுத்தாளரில் போய் வெளியிலே வராமல் அப்படி ஒதுங்கி போயிடுறாங்க, வெறும் கிறுக்கி எழுதிட்டே போயிடுறாங்க. அதை வெளியில் கொண்டு வரணும்ல. அவங்கள கூட்டு வச்சு ப்ரோக்ராம் பண்ணால் தானே அவங்க அங்கீகரிக்கப்படுவாங்க. அவங்க ஒரு புத்தகத்தை வெளியிட முடியும் அடுத்த வருஷம். எந்தெந்த துறைக்கு யார் யாரை போகணுமோ அந்தந்த சினிமா ப்ரோக்ராம் இருக்குல்ல, சினிமா ஃபங்க்ஷனு, அதில் போய் சந்திராயன் ராக்கெட் விட்டார் கொண்டா வச்சு பேச வச்சா, மயில்சாமியை கொண்டா வச்சு பேச வச்சா நல்லா இருக்குமா? தயிர் சாதம் வடகரி மாதிரி இருக்கும். கரெக்டு தானே? இது வேறு துறை, அது வேறு துறைங்க. அந்த டிபார்ட்மெண்டல் ஓரியண்டலாக நீங்கள் அழைச்சிட்டு வந்தால் தான் அவங்க அதை பற்றி பேச முடியும். அது ஒழுங்கானவும் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சமயக்காரரை கொண்டாந்து இப்போ கேமரா எடுக்க வச்சா எடுத்துருவார் அவர். இந்த கேமரா கெட்டு போச்சுன்னா கொண்டு போய் சம்மந்தலாட்ட கொடுப்பீங்களா? உங்கள் இண்டஸ்ட்ரி சம்மந்தாலும் கொடுப்பீங்க. அவர் சமையல் கலைஞர், அவருடைய துறையில் வல்லுனர். முடிதிருத்தும் தொழிலாளி, அவருடைய துறையில் வல்லுனர். மருத்துவர், அவருடைய துறையில் வல்லுனர். புக் ஃபேர்களுக்கு மருத்துவர் போய் பேசினாலே பிரயோஜனம் இருக்காது. வக்கீல் நாங்கள் போய் பேசுனா கூட எங்கள் சட்டசம்பந்த புத்தகம் இருந்தால் தான் நாங்கள் ஏதாவது பேச முடியும். எங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் அது தானே. சட்டத்தை பற்றி பேசலாம், அங்கே புக்கு இருக்குது, இந்த சட்டம் நல்லா இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் பேசலாம். வேறு என்ன சொல்கிறது? மருத்துவ குறிப்புகளை பேசலாம். நாட்டு மருத்துவர் இருக்காருன்னா அவர் கூட போய் கலந்துக்கலாம். நாட்டு மருந்து புத்தகம் அங்கே இருக்கும், கவிஞர் கலந்துக்கலாம். இதை விட்டுட்டு சம்மந்தமில்லாத கொண்டு போய் இறக்கி விடுறது எல்லாமே இப்போ மார்க்கெட்டிங் ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் வந்து சினிமா பின்னாடி இழுத்து கொண்டு வச்சு ஜேமாஜி சினிமா பின்னாடியே அந்த முகத்திலே நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கிறது. இது எவ்வளோ பெரிய அபத்தம் இது. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.